களுவந்திட்டை புனித மார்ட்டின் டி போரஸ் ஆலயத்தில் இயங்கி வரும் பக்தி இயக்கங்கள் மற்றும் உறவியங்களின் 2024-2025 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. நமது பங்கில் பக்தி இயக்கங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. வின்சென்ட் பவுல், மாதர் ஜோதிஸ், மரியாயின் சேனை மற்றும் இளைஞர் இயக்கம் போன்ற பக்தி இயக்கங்கள் பங்கின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றன. வின்சென்ட் பவுல் சபையின் ஆனிமேட்டராக சிஸ்டர் பென்சி அவர்களும், தலைவராக திருமதி லீலா அவர்களும், செயலராக திருமதி ஷீபா அவர்களும், பொருளராக திருமதி லதா குமாரி அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மாதர் ஜோதிஸ் இயக்கத்தின் ஆனிமேட்டராக சிஸ்டர் டெஸ்ஸி அவர்களும், தலைவராக திருமதி ஷீபா அவர்களும், துணைத் தலைவராக திருமதி கனகலீலா அவர்களும், செயலராக திருமதி ரீனா அவர்களும், பொருளாளராக திருமதி ஷைனி அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மரியாயின் சேனை புனித அமல உற்பவ மரிய பிரசிடியத்தின் ஆனிமேட்டராக சிஸ்டர் பென்சி அவர்களும், தலைவராக சகோதரி லில்லி அவர்களும், துணைத் தலைவராக சகோதரி கலா அவர்களும், செயலராக சகோதரி ஜெசிமோல் அவர்களும், பொருளராக சகோதரி பிந்து அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். இளைஞர் இயக்கத்தின் ஆனிமேட்டராக சிஸ்டர் ரெஜி அவர்களும், தலைவராக செல்வி அபிஷா அவர்களும், துணைத் தலைவராக செல்வி ஜெனிஃபா அவர்களும், செயலராக செல்வி அனுஷ்கா அவர்களும், பொருளராக செல்வி ஸ்ரீகுட்டி அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். வின்சென்ட் பவுலின் புனித மதர் தெரேசா பெண்கள் கிளைச்சபையானது நமது பங்கில் 22/2/2004 அன்று 6 உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறுப்பினர் ஒருவர் ஆரம்ப ஜபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு வரவேற்புரையை தொடர்ந்து செயலரால் அறிக்கையும் பொருளரால் வார காணிக்கையும் வாசிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்ட பின் உறுப்பினர் ஒருவரால் கையேடும் விவிலியமும் வாசிக்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டு தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று முக்கியமான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்ட பின் உறுப்பினர்களுடன் இறுதி ஜபத்துடன் கூட்டம் முடிவடையும். தொடர்ந்து வீடுகள் மற்றும் நோயாளிகளின் சந்திப்புகள் நடைபெறுகின்றது. மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று படந்தாலுமூட்டில் வைத்து நடைபெறும் ஏசி கூட்டத்தில் உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்கின்றனர். 25/1/2025 அன்று மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளை சந்தித்தும், 8/3/2025 அன்று பங்கில் உள்ள முதியோர்களை சந்தித்தும் அவர்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. வருடந்தோறும் மத்திய சபையால் நடத்தப்படும் தேசத்தோடு ஒரு நாள் என்ற துப்புரவு பணியில் இக்கிளை சபையை சார்ந்த உறுப்பினர்கள் அக்டோபர் 2ஆம் நாள் இடைக்கோடு மருத்துவமனையில் நடைபெற்ற துப்புரவு பணியில் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 27 புனித வின்சென்ட் பவுல் திருநாளை கொண்டாடும் வகையில் செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆலயத்தில் திருப்பலியும் காணிக்கை பவனியும் சமர்ப்பித்தார்கள். மாதர் ஜோதிஸ் கூட்டமானது ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 3 மணிக்கு தூயாவி பாடலுடன் ஆரம்பமாகி ஜெபமாலை சொல்லப்பட்டு விவிலியம் வாசித்து விளக்கம் அளிக்கப்பட்ட பின் கூட்ட செயல்பாடுகள் பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டு இரகசிய பிரிவுடன் கூட்டமானது நிறைவடைகின்றது. மற்றும் நோயாளிகள் வீடுகளில் சென்று தாய்மார்கள் ஜெபிக்கின்றார்கள். மறைமாவட்ட செயல்பாடுகள் அனைவராலும் செய்யப்படுகின்றது. மாதர் ஜோதிஸ் இயக்கத்தை பார்வையிட மறைமாவட்ட தலைவர் திருமதி ஜூலியட் அவர்கள் 2024 நவம்பர் 30ஆம் தேதி அன்று வருகை தந்து கூட்டத்தின் நிறை குறைகளை பற்றி எடுத்து கூறினார். கிறிஸ்துமஸ் குழுக்களில் நமது தாய்மார்கள் பங்கெடுத்து மாதந்தோறும் ரூபாய் கட்டி வருகின்றனர். 20/12/2024 அன்று நடைபெற்ற உணவு திருவிழா போட்டியில் முதலிடமும், ஜனவரி மாதம் நடைபெற்ற நீங்கள் ஜபிக்கும் போது புத்தகத்திலிருந்து ஜபங்கள் எழுதும் போட்டியில் மாதர் ஜோதிஸ் தாய்மார்கள் 2வது பரிசும் பெற்றனர். பிப்ரவரி மாதம் வசனம் எழுதும் போட்டியிலும் பங்கு பெற்றனர். கல்லுவிளையில் வைத்து நடைபெற்ற 17/7/2025 அன்று நடைபெற்ற மாதர் ஜோதிஸ் துவக்க விழாவில் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 30ஆம் தேதி சிஸ்டர் ரெஜி அவர்கள் தலைமையில் மாதர் ஜோதிஸ் தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து வெட்டுமணி ஆலயத்தின் அருகில் இருக்கும் வறுமையில் வாடும் மக்களை கண்டுணர்ந்து அவர்களுக்கு ஒரு நேர உணவு வழங்கினார்கள். செப்டம்பர் மாத செயல்பாட்டின்படி தாய்மார்களின் பாடல் போட்டி 27/9/2025 அன்று பிளாங்காலே ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் எமது தாய்மார்கள் பங்கேற்று பரிசுகள் வென்றனர். மரியாயின் சேனையின் புனித அமல உற்பவ மரியா பிரசிடியமானது
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி முடிவடைந்த பின் கூடப்படுகின்றது. ஆரம்ப ஜபத்துடன் ஜபமாலை, கைநூல் வாசித்தல், அறிக்கை, வருகை பதிவு, மறையுரை, கலந்துரையாடல், சங்கிலி ஜபம் மற்றும் இறுதி ஜபத்துடன் கூட்டம் நிறைவடைகின்றது. 44 உறுப்பினர்கள் சேனையில் இருக்கின்றார்கள். பிரசீடியத்தை பார்வையிட 23/2/2025 அன்று கொமிஷியா பொறுப்பாளர்கள் வருகை தந்திருந்தனர். ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு 11/3/2025 அன்று நடைபெற்ற திருப்பயணத்தில் எமது பிரசீடியத்தின் சார்பாக 8 பேர் பங்கு பெற்றனர். பணந்தாலுமூட்டில் வைத்து 23/3/2025 அன்று நடைபெற்ற கொமிஷியா கூட்டத்திலும் 24/8/2025 அன்று அருட்தந்தை தோமஸ் சத்யநேசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கியூரியா கூட்டத்திலும் மரியாயின் சேனை பிரசீடிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அக்டோபர் 26ஆம் தேதி அன்று திருத்தலம் நோக்கி திருப்பயணம் என்ற மைய சிந்தனையில் மஞ்சாலுமூடு புனித குழந்தை தெரசாள் ஆலயத்தில் தொடங்கி மாலைக்கோடு திருச்சிலுவை ஆலயம் வரை ஜபமாலை திருப்பவனியும் கொமிஷியா வெள்ளி விழா தொடக்கமும் நடைபெற்றது. இதில் எமது பிரசீடியத்திலிருந்து 15 சகோதரிகள் கலந்து கொண்டனர். மரியாயின் சேனையின் முக்கிய பணிகள் ஜபம் மற்றும் சேவை ஆகும். வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கும் நோயாளிகளை சந்தித்தல், முதியோரை சந்தித்தல், துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லுதல், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், தாய் தந்தையை இழந்தவர்கள் மற்றும் அனைத்து மக்களுக்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் ஜபமாலை ஒப்புக்கொடுத்து ஜபித்தல் போன்ற பணிகளை சேனையினர் செய்து வருகின்றனர். இளையோர் இயக்கமானது ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பலி முடிவடைந்த பின் தூய ஆவி பாடலுடன் ஆரம்பமாகி விவிலியம் வாசிக்கப்பட்டு செயலர் அறிக்கை சமர்ப்பித்த பின் வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு இளையோர் இயக்க செயல்பாடுகள் தீர்மானிக்கப்பட்டு நன்றி பாடலுடன் கூட்டமானது நிறைவடைகின்றது. திரு இருதய ஆலயம் படந்தாலுமூட்டில் வைத்து 2024 நவம்பர் 14 அன்று நடைபெற்ற மறைவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் எமது இளையோர் இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புனித சவேரியார் ஆலயம் வார்தட்டில் வைத்து 2024 டிசம்பர் 15 அன்று மறைமாவட்ட இளையோர் இயக்கம் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் மற்றும் போட்டிகளில் எமது பங்கு இளையோர்கள் பங்கேற்று ஸ்டார் மேக்கிங் போட்டியில் 2வது பரிசையும் வென்றனர். மறைவட்ட இளையோர் இயக்க ஆண்டு விழாவானது ஜனவரி 5ஆம் தேதி அன்று படந்தாலுமூட்டில் வைத்து நடைபெற்றது. செப்டம்பர் 28 அன்று நடைபெற்ற இளையோர் இயக்க தேர்தல் கூட்டத்தில் நமது இளையோர் இயக்க தலைவர் செல்வி அபிஷா அவர்கள் மறைவட்ட இளையோர் இயக்கத்தின் செயலராக தேர்வு செய்யப்பட்டார். உறவின்றி அமையாது உலகு. கிறிஸ்தவம் உறவுகளின் முக்கியத்துவத்தை மிக அழகாகவும் ஆழமாகவும் நமக்கு விளக்குகிறது. கிறிஸ்தவம் என்பதே உறவின் மொழிதான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையான உறவே கிறிஸ்தவத்தின் அடிப்படை. நமது பங்கின் 7 உறவியங்களான புனித மார்ட்டின் போரஸ் உறவியம், புனித கன்னிமரியா உறவியம், புனித சூசேப்பர் உறவியம், புனித அல்போன்சா உறவியம், புனித தோமையார் உறவியம், புனித சாவரா குரியாக்கோஸ் உறவியம், புனித எவப்ரேசியா உறவியம் போன்றவை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றன. புனித மார்ட்டின் போரஸ் உறவியத்தின் தலைவராக திரு ஜான்சன் அவர்களும் செயலராக திருமதி கனி அவர்களும், புனித கன்னிமரியா உறவியத்தின் தலைவராக திரு சுந்தர்ராஜ் அவர்களும், செயலராக திருமதி லீனா ஜார்ஜ் அவர்களும், புனித சூசேப்பர் உறவியத்தின் தலைவராக திரு ராஜு அவர்களும், செயலராக திருமதி லில்லி அவர்களும், புனித அல்போன்சா உறவியத்தின் தலைவராக திரு ராஜன் அவர்களும், செயலராக திருமதி ஷாலின் மேரி அவர்களும், புனித தோமையார் உறவியத்தின் தலைவராக திரு சுந்தர்ராஜ் அவர்களும், செயலராக திருமதி அபிலா அவர்களும், புனித சாவரா குரியாக்கோஸ் உறவியத்தின் தலைவராக திரு ஜேம்ஸ்ராஜ் அவர்களும், செயலராக திருமதி ஷனுஜா ஜெகன் அவர்களும்,
புனித எவிப்ரேசியா உறவியத்தின் தலைவராக திரு செல்வன் அவர்களும் செயலராக திருமதி சாந்தி அவர்களும் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றனர். எமது பங்கில் உறவிய கூட்டமானது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவில் ஒரு வீட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. அருட்தந்தை அவர்கள் தலைமை தாங்க தூயாவி பாடலுடன் ஆரம்பமாகி ஜெபமாலை சொல்லப்பட்டு விவிலிய வணக்கம் செய்து அங்கத்தினர் ஒருவரால் விவிலியம் வாசிக்கப்பட்டு தொடர்ந்து அருட்தந்தை அல்லது அருட்சகோதரிகளால் மறையுரை வழங்கப்படுகின்றது. பின் அனைவரும் மஞ்சாட்டுகள் ஏற்று சொன்ன பின் கூட்டத்தில் கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு நஞ்சி பாடலுடன் அருட்தந்தை அவர்களின் இறுதி ஆசிரியருடன் நிறைவடைகின்றது. தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உறவியங்கள் வழியாக சிலுவை பாதை நடத்தப்பட்டது மற்றும் புனித வெள்ளி அன்று ஒவ்வொரு உறவியமும் ஆராதனையும் ஏற்று நடத்தினார்கள். மாதாவின் பிறவி திருநாளை முன்னிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை ஒவ்வொரு உறவியங்கள் வழியாக ஆலயத்தில் ஜெபமாலை, திருப்பலி, காணிக்கை பவனியும் சிறப்பித்தார்கள். மாதாவின் பிறவி திருநாளான 8ஆம் தேதி அன்று ஆலயத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களும் சிறப்பித்தார்கள். தொடர்ந்து ஆலயம் சுற்றி பவனி நடைபெற்றது. பின்னர் தாய்மார்களால் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. கல்லுவளையில் வைத்து 21/9/2025 அன்று நடைபெற்ற உறவிய பொறுப்பாளர்களின் கூட்டத்தில் எம் உறவிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நமது பங்கின் வளர்ச்சிக்காக அருள் தந்தையோடு இணைந்து கைக்காரர்களாக திரு சுந்தர்ராஜ் அவர்களும் திரு செல்வன் அவர்களும் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர். பிரதிநிதி மன்ற செயலராக திருமதி சனுஜா ஜெகன் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அருள் தந்தை அவர்கள் தலைமையில் பொது மன்றம் கூடி பங்கு மக்கள் அனைவரின் ஆலோசனைகளும் கருத்துக்களும் கேட்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதிநிதி மன்ற நடைபெறுகிறது. இதில் உறவிய பொறுப்பாளர்களும் பக்தி இயக்கங்களின் பொறுப்பாளர்களும் பங்கு பெறுகின்றனர். பங்கின் செயல்பாடுகள் மற்றும் ஒவ்வொரு தீர்மானங்களும் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்படுகிறது. தக்கலை மறைமாவட்ட மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் 23/3/2025 அன்று நமது பங்கில் வருகை தந்து அனைத்து பக்தி இயக்கங்களையும் பார்வையிட்டு உறவிய தலைவர்களையும் பிரதிநிதி மன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பங்கின் முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்று பல அறிவுரைகள் வழங்கினார்கள். நமது பங்கில் 3 வருடங்கள் சிறந்த முறையில் பணியாற்றி பங்கின் வளர்ச்சிக்காக எல்லா செயல்களிலும் ஒத்துழைத்து அனைத்து பக்தி இயக்கங்களையும் நல்ல முறையில் வழிநடத்தி முன்னோக்கி கொண்டு சென்ற அருள் தந்தை ஜஸ்டின் செருவேலில் அவர்கள் மாறுதலாகி இந்த திருவிழை ஜெயமாதா ஆலயத்தின் பங்கு தந்தையாக சென்றவன் கிறிஸ்து ராஜபுரம் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு தந்தை அருள் தந்தை ஜோமி கமுகமற்றத்தில் அவர்கள் களுவந்திட்டை புனித மாற்றின்றி போரஸ் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று கொண்டார்கள். மற்றும் நமது பங்கில் சிறந்த முறையில் பணி செய்த அருள் சகோதரிகள் சிஸ்டர் லிசிமேத்யோ, சிஸ்டர் செலின், சிஸ்டர் பிஜில்மரியா அவர்களும் மாறுதலாகி சென்றவன் சிஸ்டர் பென்சி, சிஸ்டர் டெசி ஜார்ஜ், சிஸ்டர் டெஜி அவர்களும் நமது பங்கில் வருகை தந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது பங்கில் அனைத்து பக்தி இயக்கங்களும் உறவியங்களும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இயக்குநராக செயல்படும் அருட்தந்தை ஜோமி கமுகும் மற்றத்தில் அவர்களுக்கும் உறவியங்கள் மற்றும் பக்தி இயக்கங்களின் வழிகாட்டிகளாக இருக்கும் அருட் சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் கைக்காரர்கள், உறவிய பொறுப்பாளர்கள், பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம்.